Hi, hello, and welcome to Barchak Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ லேப்டாப்ல எப்படி Play Store யூஸ் பண்றது அத சம்பந்தமா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஆல்ரெடி லேப்டாப்ல Play Store யூஸ் பண்றது சம்பந்தமா நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்க இன்னும் செக் பண்ணி பார்க்கலனா கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு மெத்தட்ல இருக்கும். ஒன்னு Bluestacksல இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா MEMU player அப்படின்ற மாதிரி அது ஒரு எமுலேட்டர் பத்தி நான் பண்ணிருப்பேன். இன்னும் ஷார்ட்டா நிறைய மெத்தட்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மறுபடியும் நான் இந்த வீடியோ எதுக்காக பண்றேன் அப்படின்னா நிறைய மெத்தட் இருக்கு. இதுவும் ஒரு மெத்தடா இருந்தா அதுல உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அதை நீங்க சூஸ் பண்ணி Play Store லேப்டாப்ல யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன்ல இருக்கிற லேப்டாப் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெத்தடை பயன்படுத்தி Play Store நீங்க லேப்டாப்ல யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான். நீங்க எல்லா லேப்டாப்லயும் சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்றேன். பிடிச்சிருந்தா நீங்க லாஸ்ட் வீக் செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் கூட நீங்க மெயினா ஷேர் பண்ணலாம். எல்லாமே தொடர்ந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலோட லோகோவை நீங்க கிளிக் பண்ணும்போது உள்ள இருக்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். அதுல உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் வந்து நீங்க லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாமே நீங்க பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம BTM ஃபேமிலியில நீங்க ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம இந்த Play Store வீடியோக்குள்ள நம்ம போலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் லேப்டாப்பில் Play Store கொண்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நாக்ஸ் பிளேயர். நாக்ஸ் பிளேயர் அப்படின்றது கிட்டத்தட்ட Bluestacks மாதிரியே ஒரு சாஃப்ட்வேர் தான். ஆனால் கொஞ்சம் ஒரு மினி வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ Bluestacks பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 GB வரையும் சிஸ்டம் மெமரி பிடிச்சிக்கும். கொஞ்சம் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் தான், எல்லா லேப்டாப்லையும் யூஸ் பண்ண முடியாது. இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனாக வந்து MEMU Play அப்படின்ற மாதிரி ஒரு எமுலேட்டரை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த MEMU Play அப்படின்ற அந்த எமுலேட்டருக்கு அடுத்து நாக்ஸ் பிளேயர் அப்படின்ற ஒரு எமுலேட்டரும் இருக்குது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்போவுமே ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறீங்க, ப்ரோ என்னுடைய லேப்டாப் வந்து ஹேங் ஆகுது, அதுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், சரியாக வந்து யூஸ் பண்ண முடியல, எதனா ஓப்பன் பண்ண ஹேங் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற தேவையில்லாத சாஃப்ட்வேரை நீங்கள் எடுத்துருங்க. ஸ்டோரேஜை வந்து முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் லாஸ்ட்டாக எதனா ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா எதனா ஒரு அன்னோன் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட உங்கள் லேப்டாப்பை கொஞ்சம் ஸ்லோ ஆக்கிடும். ஸோ அது மாதிரி எதனா சாஃப்ட்வேர்ஸ் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாக்ஸ் பிளேயரை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இப்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. எப்போவும் நம்ம சொல்கிற அதே ப்ரொசீஜர் தான். க்ரோம் ப்ரௌசரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் போயிட்டு நீங்கள் நாக்ஸ் பிளேயர் அப்படின்னு நீங்கள் நார்மலாக டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. க்ரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ப்ரௌசர் க்ரோம் இருந்தால் யூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இல்லைனா எந்த ஒரு ப்ரௌசர் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாக்ஸ் பிளேயர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க. அங்கே டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நாக்ஸ் பிளேயர் சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரு சில எமுலேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 MBக்கு டவுன்லோட் ஆகும். உள்ளே நம்ம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுக்கும்போது ஃபுல் ஃபைல் வந்து ஒரு 500 MB 600 MBக்கு டவுன்லோட் ஆகும். ஆனால் இந்த நாக்ஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதே கிட்டத்தட்ட ஒரு 430 MBக்கு அது அப்படியே டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி எப்போ வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபைல் ஆல்ரெடி என்னுடைய லேப்டாப்பில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த ப்ராசஸ் ஓவராலாக ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்னு கொடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணி சைன்இன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எடுக்கலாம். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவிக்காகவே ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து ஒரு 3-4 நிமிஷம் எடுக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். இப்போது நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, அதில் Play Storeல எதனா ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு Gmail அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களால் ஆப்ஸ் வந்து Play Storeலேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ அந்த எமுலேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவங்க Play Store அப்படின்ற ஒரு சர்வீஸை தான் ஒரு வெர்ச்சுவலாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணணும். உங்களுடைய Gmail அக்கௌண்ட் எதனா ஒன்று யூஸ் பண்ணி இதில் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற முக்கியமான Gmail அட்ரஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற செகண்டரி மெயில் எதனா இருந்தால் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு Gmail அட்ரஸை நீங்கள் இதில் லாகின் பண்ணணும்.
ஸோ உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். இப்போ நான் இந்த சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு ஆர்டராக உங்களுக்கு இருக்கும். ஸோ டபுள் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த சாஃப்ட்வேர் வந்து இப்போது லான்ச் ஆகுது. அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் குயிக்காகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ப்ளூஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இது ஓப்பன் ஆகுது. இந்த சாஃப்ட்வேரில் இப்போ நம்மளுக்கு மெயினாக தேவைப்பட போகிறது அந்த ப்ளே ஸ்டோர் தான். ப்ளே ஸ்டோர் வந்து ஒரு சில சமயம் வெளியில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா இங்கே டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ளேயும் ப்ளே ஸ்டோரை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து ட்ராக் பண்ணி இங்கே ஹோம் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா மொபைல் மாதிரியே ஒரு 3 நேவிகேஷன் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹோம் ஸ்க்ரீன் வரத்துக்கும், பேக் வரத்துக்கும், ரீசெண்ட் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கும், அது மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு நேவிகேஷன் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் பாட்டம் ரைட் கார்னரில் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பேக் வரணுன்னா நீங்கள் அதில் பேக் வந்துக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன் டக்குன்னு வரணுன்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்துக்கலாம். இல்லைனா ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணுன்னா அதையும் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் மாதிரியே ஒரு இன்டர்ஃபேஸில் இருக்கும். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூட ஆண்ட்ராய்ட் 7ல் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ மறுபடியும் இந்த வீடியோ கமெண்ட்ஸ்லேயும் வேறு ஒரு சில கேள்விகள் வரும். அதுக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போயே ஆன்சர் பண்ணிடுறேன். ப்ரோ, நம்ம பெரிய பெரிய கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாமா? ஃப்ரீ ஃபயர் மெயினாக வந்து நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் தான் கேட்குறீங்க. இந்த ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி இது மாதிரி கேம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் இருக்குது தான், அதில் அந்த கேம்ஸும் இருக்குது. ஆனால் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இப்போது நான் யூஸ் பண்ணுற லேப்டாப்பே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் தான் இந்த லேப்டாப். அந்த கேமை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த ப்ராசஸிங் பவர் லேப்டாப்க்கு பத்தாமல் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி வெளியில் வந்துடும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இது ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் அப்படின்றதுனால சின்ன சின்ன அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களோ, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களோ, அது மாதிரி அப்ளிகேஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதே சமயத்தில் ஒரு சில கேம்ஸ் கூட நீங்கள் மாடரேட்டாக இருக்கிற ஒரு சில கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மினிமெல்ட்டியா, அமாங்கஸ், அது மாதிரி ஒரு சில கேம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் விளையாடி பார்க்கலாம். நல்லா இருந்தால் நீங்கள் விளையாடலாம், இல்லைனா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். பெரிய பெரிய கேம்ஸும் நான் இந்த எமுலேட்டர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நானும் நிறைய வீடியோஸில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம ஒரு கேமிங் லேப்டாப்லேயோ இல்லை ஒரு நல்ல கான்ஃபிகரேஷனில் இருக்கிற லேப்டாப்லேயோ நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஃப்ரீ ஃபயர் இல்லைனா கால் ஆஃப் டியூட்டி எதனா ஒரு கேமை நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் விளையாடி காட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைடில் நீங்கள் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன அப்ளிகேஷனுக்கும் ஒரு சில சமயம் ஹேங் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த எமுலேட்டர் செட் ஆகுதோ அதை தவிர்த்து மீதி எல்லாமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறது நல்லது. ஸ்டோரேஜை வந்து முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிவிடுங்க. தேவையில்லாத சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ அது சம்மந்தமாக நம்ம நிறையவே பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த நாக்ஸ் பிளேயரை யூஸ் பண்ணி நம்ம எதனா ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஆப்பை வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இப்போ IPL சீசன் அப்படின்றதுனால இந்த ஆப் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும். இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹாட்ஸ்டார் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட வந்து ஹாட்ஸ்டார் அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்கிட்டலாம் அது எதுவுமே கிடையாது. அந்த ஹைலைட்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக இந்த நாக்ஸ் பிளேயர் அப்படின்ற இந்த எமுலேட்டர் சாஃப்ட்வேரை நம்மளுடைய கவர்மெண்ட் லேப்டாப்பில் ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஆப்ஸை வந்து உங்கள் லேப்டாப்போ சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 3 எமுலேட்டர் பற்றி வீடியோ போட்டிருக்கீங்க. நாக்ஸ் பிளேயர் இருக்குது, MEMU இருக்குது, ப்ளூஸ்டாக்ஸும் இருக்குது. இதில் எது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளூஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு உங்ககிட்ட இப்போது வைஃபை கான்ஃபிகரேஷனில் இருக்கிற லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூஸ்டாக்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு நான் சைனீஸ் சாஃப்ட்வேர். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
மற்றபடி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, நம்மள மாதிரி ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு i3 கான்ஃபிகரேஷனில் எதனா ஒரு ப்ராசஸர் இருக்குது, லேப்டாப் இருக்குது, இல்லை அதுக்கு கீழே எதனா ஒரு லேப்டாப் நீங்கள் வச்சுருக்கீங்கனாலோ இல்லை சிஸ்டம் வச்சுருக்கீங்கனாலோ நீங்கள் இந்த நாக்ஸ் பிளேயர் அப்படி இல்லைனா மெமு அப்படின்ற இந்த எமுலேட்டரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலனா மறுபடியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணலாம். சும்மா எல்லாரும் இதே சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. லைக் ஷேர் பண்ணுறது எல்லாமே ஒரு காமனான விஷயம், எல்லா வீடியோஸ்லையும் சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பாக போர் அடிக்கும். எனக்கே கூட மற்ற வீடியோஸை பார்க்கும்போது சும்மா இதே தான் சொல்லுவாங்க. நானே அவங்களுக்கு பின்னாடி சொல்லிகிட்டு இருப்பேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்க சொல்கிற வார்த்தையை நானும் சொல்லிகிட்டு இருப்பேன். இதெல்லாமே காமனான விஷயம், நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் நமக்கு வியூஸ் வரும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்காக சொல்கிறது தான். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்ப்பாங்க, அதுக்காக தான் நான் ஷேர் பண்ண சொல்கிறது. பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இதை நான் மெசேஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணலாம். டெலிகிராம்லேயும் சேனல் இருக்குது, அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கிடைக்கும். அங்கேருந்து கூட நமக்கு வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா டெலிகிராமில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அங்கேருந்து நம்ம வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம BTM ஃபேமிலியில் நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் நான் உங்களை என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.